ஹஹ சங்கர் ஜெய் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர. அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள். அதுலேயும் புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய நாட்கள் பெரிய அமாவாசையாக கருதப்படுது. நம்ம வருடம் முழுக்க நம்மளால் திதி தர்ப்பணம் அமாவாசைக்கு கொடுக்க முடியல அப்படின்னாலும் இந்த தை அமாவாசையில் கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பணம் அப்படின்றது வருடத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம்ம திதி கொடுத்ததுக்கு சமமாக கருதப்படும். உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்க போகிற அற்புதமான நாள் தை அமாவாசை. இந்த தை அமாவாசை அப்படின்ற நாள் முழுக்க முழுக்க முன்னோர்களுக்கு உரியது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இன்னைக்கு செய்யக்கூடாத ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம எல்லாருடைய வீட்லேயுமே அதிகாலையில் எழுந்து முதல் வேலை பெண்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வாசலை தெளித்து கோலம் போடுறது. ஆனால் இந்த அமாவாசை நாட்களில் மட்டும் கோலம் போடக்கூடாதுங்க. கோலம் அப்படின்றது தெய்வங்களை உள்ள அழைக்கக்கூடிய ஒரு வரவேற்பு முறை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாள் அப்படின்றது முன்னோர்களுக்கு உரிய நாள் அப்படின்றதுனால நம்ம கோலம் போடக்கூடாது. அதோடு கூட காலையில் எழுந்த உடனே பூஜை ரூமில் போய் முதல்ல தெய்வங்களுக்கு பூஜை பண்ணுறது அப்படின்றது இந்த நாளில் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா முதல்ல முன்னோர்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய தர்ப்பணம், பூஜை முறைகள், வழிபாடு இது எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறமா இரவு, அதாவது மாலைக்கு பிறகு இரவு நேரங்களில் நம்ம தெய்வ வழிபாடு பண்ணிக்கலாம். இதோடு கூட பூஜைக்கு தேவையான பொருட்கள், அதாவது தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த பொருட்களை இன்னைக்கு வாங்குறது அப்படின்றது தவிர்த்துக்கணும். இந்த 3 விஷயங்களை இந்த ஒரு நாளில் மட்டும் கடைப்பிடிச்சுக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.